நீங்க ஒரு பெரிய டைனோசரா இல்ல குட்டி வைரஸா? காலநிலை மாற்றங்களை கவனிக்காம தாம் பாட்டுக்கு வாழ்ந்த டைனோசர்கள் எப்போவோ அழிஞ்சு போச்சு. ஆனா காலநிலை மாற்றங்களை கவனிச்சு தன்னை தகவமைச்சுக்கிட்ட எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு. டைனோசர்களை போல நாமும் பெரிய த்ரெட்ஸை அடாப்ட் பண்ணாம வாழ ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்கும்? அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. எத்தனையோ நம்பர் 1 கம்பெனிகள் அதனோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்லயே ரொம்ப கவனம் செலுத்தி தன்னை சுத்தி வளர்ந்து வந்த பல மாற்றங்களை கவனிக்காம விட்டுட்டாங்க. இப்ப அவங்க மார்க்கெட்லயே இல்லைன்னா ரொம்ப மினிமமா இருக்காங்க. அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதுக்கு நோக்கியா, பிளாக்பெரின்னு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி கதைகள் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய சர்வைவலும் எதிர்காலமும் நம்மளோட ஃபார்வர்டிங் திங்கிங்ல தான் இருக்கு. ஒருவேளை நம்மளால இப்போதைய லிமிட்டேஷனை தாண்டி யோசிக்க முடியலன்னா டைனோசர்கள் போல அழிஞ்சு போயிடுவோம். ஸோ வரலாறை பார்த்து கத்துக்கங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க பெரிய டைனோசரா இல்ல குட்டி வைரஸா?